ஹே கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். டுடே கோவில் திருவிழா தான் பார்க்க போகிறோம். இந்த கோவிலில் வந்து வருஷம் திருவிழா நடக்கும். பட் நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த கோவிலுக்கு போயிருந்தேன். கோயிலில் வந்துட்டு பால்குடம் எடுக்கிற ஃபங்க்ஷன் தான். ஸோ வந்துட்டு பால்குடம் எடுக்கிறதுக்காக அம்மா வந்து எனக்கும் சேர்த்து டோக்கன்லாம் வாங்கி வச்சிட்டாங்க. இந்த டோக்கனில் 7 மணிக்கெலாம் வந்து பால்குடம் எடுக்கிறதா போட்டிருந்துச்சு. பட் நாங்கள் அதனால் சீக்கிரமாகவே கிளம்பி ஷார்ப்பாக கிளம்பி வந்துட்டோம். ஆனால் கோவிலில் வந்துட்டு லேட்டாக தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. எல்லோரும் வரிசையில் நிற்க வச்சு அப்புறம் தான் வந்துட்டு பால் குடத்துக்கான திங்ஸ்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணி எல்லாத்துக்கும் கொடுத்துட்ருந்தாங்க. குட்டியும் எங்கள் கூட சேர்ந்து சீக்கிரமாகவே எழுந்திரிச்சு கிளம்பிட்டான். அதனால் பாவம் அவனுக்கு தூக்கம் வந்துருச்சு. பால் குடத்துக்கான திங்ஸ்லாம் வாங்கிட்டு நாங்கள் வந்து பால் குடத்தை வந்து ரெடி பண்ணிட்டு கோவிலில் உட்காந்துருந்தோம். அத்விக் வந்து தூங்கிட்டான். குட்டி தூங்கிட்டனால நான் வந்து ஊர்வலம் போகலை. பால் குடம் எடுத்துகிட்டு என்னோடய பால் குடத்தை எடுத்துகிட்டு எங்கள் அம்மா அவங்கெல்லாம் போயிட்டாங்க முன்னாடியே. நான் வந்து கோவிலே வந்து தம்பியை தூங்க வச்சுட்டு உட்காந்துட்டாச்சு கோவில்லையே. அப்புறம் திரும்ப வந்து 1/2 hour கழித்து ஊர்வலம்லாம் முடிஞ்சு கோவிலுக்கு வந்துட்டாங்க. அப்போ கரெக்டாக தம்பி எழுந்திரிச்சிட்டான். என்னை கூப்பிட்டு நானும் வந்து பால் அபிஷேகத்துக்காக வந்து அபிஷேகம்லாம் பண்ணியாச்சு. நம்மள்ட்ட இருக்க பால்லாம் வாங்கி ஒரு அண்டாவில் ஊற்றிட்டாங்க. அதுக்கடுத்து வந்து தேங்காயில் உடச்சி அபிஷேகம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நம்ம கொண்டு வந்தோம் இல்லைங்களா பால், அதில் வந்து சாமிக்கு வந்து அபிஷேகம் பண்ணுவாங்க. சாமி நல்லா தரிசனம் பண்ணிவிட்டு அங்கே வந்து கோவிலே வந்து எல்லாத்துக்கும் அன்னதானம் கொடுப்பாங்க. அதை வாங்கி சாப்பிட்டுட்டு கோவிலே உட்காந்துருந்தோம். அதுக்கடுத்து பால்குடம் வந்துட்டு கொண்டு வந்தவங்க பக்தர்லாம் வந்து டோக்கன் வாங்கியிருப்பாங்கல்ல, அவங்களுக்குலாம் வந்து சின்னதாக வந்து ஒரு கிஃப்ட் கொடுப்பாங்க. அந்த ப்ரைஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. மலைக்கோட்டைக்கிட்ட தான் கோயில் இருக்குது. அது பக்கத்தில் வந்து தெப்பக்குளம் இருக்கும். அந்த தண்ணியை பார்த்தோன்னே அத்விக்கு ரொம்ப குஷியாகிடுச்சு. தண்ணிக்கிட்ட போகணும்னு ஒரே அடம் பிடிச்சிட்டு இருந்தான். அவனுக்கு அதை காட்டிட்டு விளையாட்டு காட்டிகிட்டு இருந்தோம். பிறந்து வளர்ந்தது எல்லாமே திண்டுக்கல் தான். பட் இந்த மலைக்கோட்டைக்கு 1 டைம் கூட நான் போனதே இல்லை. இந்த கோயிலில் வந்து மாதம் அமாவாசை அப்போ வந்து யாகம் வளர்ப்பாங்க. அதில் வந்து காணிக்கெல்லாம் போட்டுட்டு தம்பி கையிலே கொடுத்து காணிக்கை போட வச்சாச்சு. தீபாராதனைலாம் காட்டினாங்க. அதை பார்த்து சாமி கும்பிட்டுட்டு நாங்கள் வர்றதுக்கு வீட்டுக்கு வர்றதுக்கு ஒரு மதியம் 2 o'clock ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு முளைப்பாரி தூக்குற டேக்கு அதே கோவிலுக்கே போயிருந்தோம். முளைப்பாரிக்கு வந்து நாங்கள் டோக்கன் வாங்கியிருந்தோம். இன்றைக்கி வந்து செம்மையாக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. பார்க்குறது ரொம்ப சூப்பராக இருந்தது. கோவிலில் போய் நெய் தீபம் விளக்கு போட்டுட்டு சாமி கும்பிட போயிட்டோம். இந்த கோவிலில் ஸ்பெஷல் என்னன்னா பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் யார் வேணால் வந்து முளைப்பாரி தூக்கலாம். ஒரு கணக்கே இல்லாமல் நிறையா முளைப்பாரி போட்டு வச்சுருப்பாங்க. நம்ம டோக்கன் வாங்கிட்டு வந்தவங்க மட்டும் இல்லை, எல்லாருமே வந்து முளைப்பாரி தூக்கலாம். அந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் வந்து இந்த கோயிலில் இருக்குது. நான் பார்த்ததுலே வந்துட்டு டோக்கன் போட்டவங்க மட்டும் தான் முளைப்பாரி போடுவாங்க. பட் வந்து நிறையா பேத்துக்கு வந்து எக்ஸ்ட்ரா வந்து முளைப்பாரி போட்டு வச்சுருந்தாங்க. யார் வேணால் தூக்கிக்கலாம் அந்த மாதிரி.
முளைப்பாரி எடுத்து ஊரெல்லாம் சுற்றி வரணும். அதுக்குள்ளே சேர்ந்து சாமியும் தேர் இழுத்து சுற்றி வந்தாங்க. ஒரு அரை மணி நேரம் சுற்றி இருப்பாங்க. அகெயின் வந்து கோவிலுக்கு வந்ததுக்கப்புறம் பட்டாசுலாம் வெடித்து டான்ஸ்லாம் ஆடிட்டு முளைப்பாரியை வந்து தெப்ப குளத்துல சேர்த்துட்டாங்க. நைட்டு வந்தவங்க எல்லாத்துக்குமே அன்னதானம் போட்டாங்க. ஆனால் ப்ரைஸ் மட்டும் டோக்கன் யார் யாருக்கு வச்சுருந்தாங்களோ அவங்களுக்கு மட்டும் ப்ரைஸ் கொடுத்துட்டு அமுச்சு விட்டாங்க. அவ்வளோதான் கைஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.